வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்கள் பெயரில் நடந்த துரோகங்கள், அதை மறக்க வேண்டும் நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நண்பர்கள் அனைவருமே துரோகத்தை மட்டும்தான் தேடி கொடுத்து கொண்டு இருப்பார்களா என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்த ஒரு நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பழகிய நபர்களில் இந்த நண்பர்கள் என்று பெயரில் வைத்து வரக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய அமைதிகளையும் உங்களுடைய பலவீனங்களையும் அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தையோ அல்லது இன்னும் சில உறவுகள் இடத்திலோ தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தேடி கொடுத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இது ஏன் ஏற்படுகிறது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்தாலும் அதற்கான விடைகள் என்பது கிடைக்காமல் மென்மேலும் அது உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரி செய்யக்கூடிய செயலை நாம எதிர்பார்த்திருக்கலாம், இதுதான் நடக்கும் என்று. ஆனால் நண்பர்கள் செய்யக்கூடிய துரோகத்தை மனம் என்பது ஏற்றுக்கொள்வது மிக ஒரு கடினமான ஒரு விஷயம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள், அல்லது அது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாகவே அழித்துவிட்டு சென்றுவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை உண்மையான நண்பர் என்று நீங்கள் நம்பியது நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ரகசியங்களை கூட நீங்கள் பகிர்ந்திருக்கலாம் அந்த ஒரு நபரிடம். இவர் யாரிடம் போய் என்ன கோரப் போகிறார் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இதுவரைக்கும் மறைத்து வைக்கப்பட்ட கண்ணீர் துளிகள், நீங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகள் எல்லாத்தையும் அந்த ஒரு நபரிடம் நீங்கள் நிச்சயமாகவே கோரியிருப்பீர்கள். உங்களுடைய வெற்றிகள் தோல்விகள் என அனைத்தையும் நீங்கள் பகிர்ந்ததும் உண்டு. ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயமாகவே அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிவிட்டு சென்று விட்டார். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது தொழில் ரீதியாக சண்டைகள், வேலை ரீதியாக ஏதேனும் ஒரு சண்டைகள் ஏற்பட்ட பொழுது உங்களை பற்றி அந்த ஒரு நபர் தவறாகவும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களை பற்றி அவர் பேசிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர் சென்றிருக்கலாம். இந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தெரிவியுங்கள். உங்கள் பின்னால் நடந்த பேச்சுக்கள், உங்களை பயன்படுத்திய விதம் அல்லது தேவையான நேரத்தில் விலகியது போன்ற விஷயங்கள் உங்களை மனதளவில் பாதித்து அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த ஏமாற்றத்தை மறக்க முடியாமல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, நம்ம எப்படி இருந்தால் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாக நடக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்து நடந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய ஆரம்பிக்கும். அதே போல கலங்கப்பட்ட நல்ல ஒரு பெயர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்க நல்ல பெயரை சம்பாதிப்பதற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த நல்ல பெயரை எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிதாக வந்தவர்கள் கெடுத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போய்விடுவார்கள். சமூகத்திலும் நீங்கள் வாழக்கூடிய வட்டாரத்திலும் உங்களுடைய பெயருக்கு வீணாக ஏற்படுத்தப்பட்ட களங்கத்தையும் வதந்திகளையும் துடைத்தெறிய உங்களுக்கு நீண்ட காலங்கள் தேவைப்பட்டது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களின் நேர்மையை நிரூபிக்க ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் சான்றுகளை வைக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நீங்கள் யார் என்பதை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருந்தது. இழந்த நல்ல பெயரை மீட்க நடத்திய இந்த போராட்டங்கள் உங்களின் இளமைகளையும் நிம்மதிகளையும் பெருமளவில் பறித்து கொண்டது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு போய் நிறுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. ஆனால் அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இன்னும் நடந்து கொண்டுமே இருக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம அடுத்து தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. கன்னி ராசி அன்பர்களை
வியாபாரத்தில் இருந்த தாமதங்கள் இப்பொழுது குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூடு பிடித்து நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுக்குள்ள வந்துவிட்டது. சுபகாரிய முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரதிபலிக்கும். குழந்தைகளின் மேற்படிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து அது உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்திவிடும். கற்பனை திறன் மேம்படும். மறதி பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். செல்வ சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சச்சரவுகள், கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் உறவினர்களின் வீண் தலையீடுகள் அனைத்தும் இனிமேல் முடிவுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்கு பிடித்தபடி நிச்சயமாக அமைய போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பரஸ்பர அன்பும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவங்களும் அனைவரிடமும் உருவாகும் என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வீட்டின் சுவர்களில் சிரிப்புலி முழங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் பிறந்துவிட்டது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதி என்பதை நிலைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு வெளியில் எவ்வளவு வெற்றிகள் இருந்தாலும் வீட்டில் மன அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது நினைத்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகளும் சொல்ல முடியாத மனக்கசப்புகள் அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். அனைவருக்கும் சமாளிக்க முயற்சி செய்து நீங்களே மனதளவில் சோர்ந்து போன ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றங்கள் உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பேசப்படாத விஷயங்கள் நல்ல முறையில் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. ஜோதிட நம்பிக்கையில் குடும்ப அமைதி என்பது மனநிலைமைக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் மீண்டும் சிரிப்பு, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம அடுத்து தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. கன்னி ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தாமதங்கள் இப்பொழுது குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூடு பிடித்து நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுக்குள்ள வந்துவிட்டது. சுபகாரிய முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரதிபலிக்கும். குழந்தைகளின் மேற்படிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து அது உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்திவிடும். கற்பனை திறன் மேம்படும். மறதி பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். செல்வ சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது.
குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சச்சரவுகள், கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் உறவினர்களின்